கன்னி ராசி பயம் அறியாதவங்க. வாழ்க்கையில முன்னேறணுங்கிறத மட்டுமே நோக்கமா வச்சிருக்கக்கூடியவங்க. தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. சூழ்நிலை அறிந்தும் செயல்படக்கூடியவங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாரி தங்களுடைய திறமைகளை மாற்றிக் கொள்ளக்கூடியவங்க. அதாவது இப்போ ட்ரெண்ட்ல நம்ம எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கைய ஷைன் பண்ண முடியும். அது சின்ன பிள்ளைங்க போட்டியா வந்தாலே சரி, அவங்கள சமாளிக்கக்கூடிய சக்தி இவங்ககிட்ட இருக்கும். அதே மாரி இவங்கள யாராவது கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பேச்சிலயும் சரி, செயல்பாடுலயும் சரி, இவங்கள முன்னோக்கி வந்தீங்க அப்படின்னா, நீங்க தான் மண்ண கவ்விட்டு போவீங்க. இவங்க பார்க்கறதுக்கு சாதுவு தான். எல்லாருக்கும் நல்லவங்க தான். நல்லது மட்டுமே செஞ்சு பழக்கப்பட்டவங்க, நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்க தான். ஆனா நீங்க இவங்கள எதிரியா நெனச்சு அவங்கள வீழ்த்தணும்னு வந்தா, இவங்களுடைய அவதாரம் அப்படிங்கிறது வேற மாரி இருக்கும். அதையும் உங்களுக்கு உணர்த்துவாங்களே தவிர்த்து உங்கள தண்டிக்க மாட்டாங்க. இப்படி உயர்ந்த உள்ளத்தை தனக்குள்ளே வச்சுக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. இந்த தை மாதத்துல தெய்வ சக்தியால, தெய்வத்துடைய அனுகிரகத்தினால உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது. இத பேஸ் பண்ணி கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பா அமைய போகுது. சொல்லப் போனாக்கா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்க கதவ தட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன? ஏது? எப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாமா? தை பொறந்தா வழி பொறுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தை மாதத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய காயங்களுக்கும், அதாவது வலிகளுக்கு வழி பொறந்திருக்குன்னு சொல்லலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு வீட்ல கன்னி ராசிக்காரங்க குழந்தையா இருக்கீங்க. ஒரு வீட்ல கன்னி ராசிக்காரங்க பேரண்டா இருக்கீங்க. ஒரு குடும்பத்துல கன்னி ராசிக்காரங்க உடன்பிறப்புகளா இருக்கீங்க. இல்ல ஒரு குடும்பத்துல கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கை துணையா இருக்கீங்க அப்படின்னா, அவங்கலாம் அதிர்ஷ்டசாலிங்க. ஏன் சொல்றேன்னா, இவங்க எல்லா பொறுப்பையும் ஏத்துப்பாங்க. கஷ்டத்த மறைச்சுப்பாங்க. சந்தோஷத்த அதிகமா கொடுப்பாங்க. உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சிரிச்ச முகத்தோட உங்களுக்கு பக்கபலமா நிப்பாங்க. ஆனா இவங்கள பார்க்கக்கூடிய உறவுக்காரர்கள், சொந்த பந்தங்கள், கூட பொறந்தவங்க, பெத்தவங்க, கட்டிக்கிட்டவங்க எல்லாருமே இவங்களுக்கு வழியே இல்ல. அதாவது இவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. இவங்கலாம் என்ன சொல்றது? வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவர்கள் மாரி பார்க்குறீங்க. ஆனா தேவர்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. தேவர்களுக்கும் ஒரு ஆசை பாசங்கள் இருக்குங்கிறத மறந்து அவங்களோட உணர்ச்சிகளுக்கு வலிய மட்டுமே அதாவது கீறிக்கிட்டு இருக்கீங்க. காயத்த மட்டுமே குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுல கொஞ்சம் மாற்றத்த வச்சுக்கிட்டா, கன்னி ராசி இன்னும் சீரும் சிறப்பா உங்கள இன்னும் தூக்கி பிடிப்பாங்க அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. இந்த வீடியோ பதிவ கன்னி ராசிக்காரங்க உங்க குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாங்க எப்படி என்னங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு எனக்கும் மதிப்பு குடுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விடுங்க. தலைப்பு பார்த்திருப்பீங்க. தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது. பர்ட்டிகுலரா இந்த தை மாதத்துல. கன்னி ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள்லாம் ஆல்ரெடி உங்கள பத்தி புரளி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சிறப்பா புரளி பேச போறாங்க. எப்படின்னா, ஆல்ரெடி நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன குறை? அவளுக்கு என்ன குறை? ரொம்ப நல்லா இருக்கான், ஜம்முன்னு இருக்கான். அவன்கிட்ட பேங்க் பேலன்ஸ்லாம் கோடிக்கணக்குல இருக்கும். அங்க சொத்து வாங்கியிருக்கான், இங்க சொத்து வாங்கியிருக்கான். அவளுக்கு என்னப்பா குறை? அவன் புருஷன் அப்படி வச்சிருக்கான். அவ்ளோ நகை வச்சிருக்கா, இவ்வளோ நகை வச்சிருக்கா. இப்படின்னு நெறைய பேர் இல்லாததெல்லாம் பேசியிருப்பாங்க. கொஞ்சம் உயர்வாவே பேசியிருப்பாங்க. அதாவது வயித்தெரிச்சலா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையாக போகுது. தப்பா இல்லைங்க. அவங்க என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கு, அப்படி இப்படின்னு பேசினாங்களோ, அந்த புரளி எல்லாம் உண்மையாக போகுது. இன்னும் அதிகமாவே அவங்க புரளி பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கொடுக்க போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு, அவங்களுக்கு வயித்தெரிச்சலுக்கான வாய்ப்பு. அது என்ன ஏதுங்க இப்ப தெளிவா பார்க்கலாமா? கன்னி. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளால மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். நண்பர்களால அனுகூலமான பலன் கிடைக்கும். அவர்கள்கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்துல உங்களுக்கான செல்வாக்கு அதிகமாகும். ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க. பணப்புழக்கம் அதிகமாகும். குடும்பத்துல உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான நிலை உண்டாகுது. வெளி வட்டாரத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுது. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் உதவியா இருப்பாங்க. புதுசா ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகுது. சிலர் புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுது. அது போலவே குடும்பத்திலேயே தாயார்கிட்ட அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் மறைய போகுது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கன்னி ராசி எல்லா விதங்களையும் கவனமா இருக்கணும். குடும்பத்திலயும் சரி, நண்பர்கிட்டயும் சரி, மத்த எல்லார்கிட்டயும் சரி. எந்த இடம் தெரியுமா? பொறுமையை கடைபிடிக்கிறது தான். அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. தாய் வழி உறவுக்காரங்கிட்டயும் அனுசரணையா நடந்துக்கோங்க. அடுத்த அலுவலக பணிகள்ல இருக்கக்கூடிய கன்னி ராசி ஆண்களோ, பெண்களோ, சின்ன வேலையோ, பெரிய வேலையோ, இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி, ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வேலையை செய்தாலும் சரி, அலுவலகத்துல உச்சகமான சூழ்நிலை காணப்படும்.
நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உயர் அதிகாரிங்க இப்ப உங்ககிட்ட அனுசரணையா இருப்பாங்க. உங்களுடைய தயவு வேணும்ன்ட்டு உங்ககிட்ட எதிர்பார்த்து நிப்பாங்க. அதே மாரி சக ஊழியர்கள் மத்தியில உங்களுடைய அந்தஸ்து உயரப் போகுது. சிலருக்கு வந்து நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, எதிர்பார்த்து இருக்கிற இடமாற்றம் எல்லாமே கிடைக்கப் போகுது. அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் தொழில்லயும் சரி, வியாபாரத்திலும் சரி முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும். உங்க உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். அதுவே கூட்டு தொழில் செய்றவங்களுக்கு பங்குதாரர்கள்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு. அடுத்த பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா இருங்க. கன்னி ராசிக்காரங்க பல நாட்கள் நான் சொல்லியாச்சுங்க. திரும்பவும் சொல்றேன். பணம் அப்படிங்கிறது உங்க பாக்கெட்ல மட்டும் தான் இருக்கணும். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியப்படுத்தாம வச்சுக்கோங்க. வீட்ல இருக்கவங்களாவே இருந்தாலும் சரிங்க. அவங்களுக்கு தேவைகள மட்டும் பண்ணி கொடுங்க. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு என்னங்கிறத நீங்க சொல்லவே வேணாம். அதே மாரி யாருக்கும் கடன் கொடுக்கிறதோ, கடன் வாங்குறதோ, இல்ல மத்தவங்களுக்கு ஜாமீன் நிக்கிறதோ, மத்தவங்களுக்குன்னு போய் நிக்காதீங்க. தயவு செஞ்சு. மத்தவங்களுக்கு உதவி செய்றேன்னு போனா, அது உங்களுக்கு உபத்திரத்துல தான் வந்து முடியுது. திரும்ப திரும்ப அடிபட்டாலும் அத வந்து தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் உங்கள மாத்திக்கோங்க. சரிங்களா? மத்தபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதா இருக்கும். அடுத்து குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு. பொதுவே பெண்களுக்கு, சின்ன பிள்ளைகளாவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது பொருத்தமாகும். உறவுக்காரர்கள் மத்தியிலே மதிப்பும் மரியாதை கூடும். கணவர் வழியில அன்பும் ஆதரவும் பெருகும். இதனால உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அடுத்து அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்க பணியிட சூழல் சிறப்பா இருக்கிறதுனால பணிகள்ல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். சம்பள உயர்வும் கிடைக்குங்க. இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னிராசி பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்க எதிர்பார்த்த விட கூடுதலான லாபம் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. இன்னும் சொல்லணும்னா, இந்த மாதம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாரி நீண்ட நாட்களாக குழப்பத்துல இருந்த நீங்க இப்ப அதுலருந்து வெளிவந்துருவீங்க. ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் உங்கள விட்டு தன்னால விலகி போயிடும். வேலையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, நீ எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மாதத்துல உங்களுக்கு வரவே வராது. அப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே அதை சமாளிக்கக்கூடிய சக்தி பெருகும். அதே மாரி கணவன் மனைவிக்கிடையே குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் விட்டு குடுத்து நடந்துப்பீங்க. நல்ல அந்யோன்யம் இருக்கும். சோ எல்லாத்துங்கள்லயும் வெற்றி உண்டு. நன்மைகள் உண்டு. அதிர்ஷ்டம் உண்டு. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சனிக்கிழமைகள் தோறும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். நிலையான சந்தோஷம் மற்றும் செல்வ செழிப்பிற்கு பைரவர் பொறுப்பேற்கிறார். குறிப்பா உங்களுடைய பாதுகாப்புக்கு பைரவர் பொறுப்பேற்கிறார். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது தை மாதத்திற்கான கன்னி ராசிக்காரர்களுக்கு பொது பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம். தை மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். மனக்குழப்பம் விலக ஆரம்பிக்கும். தொழில புதிய பாதை தெரியும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்ப இல்லாமல் போகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்னா பூர்த்தியாகும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். இது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ, அரசாங்க துறையோ உங்களுக்கு அதுல ஏற்படுத்த நெருக்கடிகள், ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட இப்போ வந்து விலக ஆரம்பிக்கும். அதுல இருந்து முழுமையா விடுதலை ஆகிடுவீங்க. இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் சரி முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா முடியும். நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும். புத்திசாலித்தனம் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை பயன்படுத்தி நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்மறையான செயல்பாடுகள்ல ஈடுபடுவாரு. இதனால எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அவங்க சொல்றதையும் கொஞ்சம் ஏத்துக்கோங்க. இதனால வந்துட்டு பெரிய சங்கடங்கள் வராம உங்கள பாதுகாத்துக்க முடியும். அதுவே உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல வேலையில மட்டும் கவனமா இருங்க. மத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது, சிபாரிசு போடுறது இதுல எதுலயுமே ஈடுபடவே கூடாது. நான் முன்னாடி சொன்னதுதான். அது உங்களுக்கு எதிர்மறையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 2 பேரும் சண்டை போட்டுருப்பான். அத விலைக்கு கூட போவோம். கடைசியில அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். சோ எச்சரிக்கையா இருந்துக்கணும். அதுவே ஒரு சிலருக்கு வந்து கூட வேலை பார்க்கறவங்களால அவமானத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கூட வேலை செய்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு பாதுகாப்புக்கு போவோம். ஒரு சிபாரிசுக்கு போவோம். ஒரு பக்கபலமா நிக்கலான்னு போவோம். அதுவே நமக்கு பிரச்சனையா வரும். அதனால விலகி நின்று பழகுவது ரொம்ப நல்லது. அடுத்த சப்தம ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சஞ்சரித்து வரக்கூடிய ராகுவினால மனசுல கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தவறான ஆட்களுடைய தொடர்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. புதுசா ஏதோ உறவுகள் வருது, புதுசா ஏதாவது பழக்கவழக்கம் வருது அப்படின்னாக்க அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாரி குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகள் மறையுது. மனசுல தெளிவு இருக்கிறதுனால எல்லா விதமான நெருக்கடிகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தி பெருகுது. அடுத்த சனி பகவான பொறுத்தவரைக்கும் உங்கள பாதுகாத்து நிக்கிறாரு. உடல்நிலையில ஏற்படுத்த பாதிப்புகளை விலக்கி வைக்கிறாரு. வழக்கு விவகாரம், போட்டிகள், பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்ப குடுக்குறாரு. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். உழைப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் அதாவது கூலி வேலை செய்யறவங்களாவே இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கை நிலையில உயர்வு இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி.
அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா, ஜனவரி மாதம் 19, 23, 28, பிப்ரவரி மாதம் 1, 5, 10. இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும். நிலைத்த சந்தோஷமும், நிலையான செல்வாக்கும் கிடைக்கும். அடுத்ததா அஸ்தம் நட்சத்திரம். ரொம்ப தெளிவானவங்க இவங்க. உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. சனி பகவானோட சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால சனி கொடுக்க எவர் தடுப்பார்? அப்படிங்கிற அளவுக்கு எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகம் உண்டு. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில ஏற்படுத்த பாதிப்புகள் விலகுது. அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போகும். அடுத்த சொந்தமா தொழில் செய்றவங்க, வியாபாரம் பார்க்கிறவங்களுக்கு உங்க தொழிலையும் வியாபாரத்திலும் ஏற்பட்டிருந்த போட்டிகளும் எதிர்ப்புகளும் விலகுது. அதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள், விவகாரங்கள், ஏதோ பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறிடும். அதுவே குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளும் நீங்குது. அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் செல்வாக்கு உயருது. இது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. தடைப்பட்ட வேலையெல்லாம் இப்ப கடகடன்னு நடக்கும். அடுத்து புதன் மகளுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சாதகமா இருக்கிறதுனால நினைச்ச வேலைகள் எல்லாமே நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நேற்றைய கனவு கூட இப்ப நனவாகும். நேற்று வரைக்கும் அது கனவா கூட இருந்திருக்கும். ஆனா இனி இப்படி பல நாள் கனவுகள் கூட இப்ப நனவாக போகுது. புதுசா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். அடுத்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால ஜென்ம கேதுடைய சஞ்சாரம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம ஒரு முடிவுல இருப்பீங்க. இருந்தாலும் அளவா யோசிச்சீங்க அப்படின்னாக்க தெளிவான முடிவு கிடைச்சிடும். நிதானமா யோசிச்சீங்க அப்படின்னாக்க கரெக்டான விஷயத்த புடிச்சிருவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு ஆசைகளை அதிகரிப்பாரு. அதுக்கு இடம் கொடுக்காம உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்னா கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆசைக்கு அப்பாற்பட்டவங்கன்னு சொல்லலாம். தனக்கு ஒரு தேவைன்னா கூட பலமுறைக்கு யோசிச்சுதான் அது வேணுமா வேணாமான்னு எடுப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு வேணான்னு தான் முடிவு போவீங்க. சோ அப்படி ஒரு ஆசை வருது அப்படின்னாவே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அடடா இது ஏதோ நமக்கு பிரச்சனையை கொண்டு வந்துரும் போலன்னு. அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிடலாம். அது வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும். யாரை எப்படி பயன்படுத்தணுங்கிறது, எந்த இடத்துல பயன்படுத்துங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய உங்களுக்கு இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும். பொதுவா மத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நீங்களே இறங்கி வேலை பாருங்க. இல்லைங்க என்னாலே முடியாது, அதை நான் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க தயவு செஞ்சு அதை ஒதுக்கி வச்சிருங்க. பின்னாடி பார்த்துக்க. அடுத்த உழைப்பாளர்களை பொறுத்திருக்கும். அது கூலி வேலை செய்யறவங்களாவே இருந்தாலும் சரிங்க, உங்க முயற்சிக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். நல்ல வருமானம் இருக்கும். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனையும் அறிவுரைகளையும் ஏற்பது ரொம்ப நல்லது. உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்திருக்க ஜனவரி மாதம் 20, 23, 29, பிப்ரவரி மாதம் 2, 11 இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம். அனுதினமும் உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அப்படி முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் புதன்கிழமைகளையாவது இவரை நினைச்சுக்கிட்டு வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நீங்க நினைத்த காரியங்கள் கைக்கூடி வரும். நிலையான சந்தோஷம், நிலைத்த செல்வம் கிடைக்கும். அடுத்த சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடியவங்க. உங்களுக்கு தை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் வக்ரம் அடைந்திருந்தாலும் 6ஆம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி உங்களை உயர்த்தி பிடிக்கிறார். செல்வாக்கு உண்டாக்குறாரு. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே மறையுது. அதுல விடுதலை கிடைக்கும். தொழில முன்னேற்றம் உண்டு. தொழில இருந்த போட்டிகளும் மறையுது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில யாரால எந்த நெருக்கடி இருந்துச்சோ, தொழிலையும் சரி, போட்டியாளர்களால நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம மறைந்து போகும். அவங்களுக்கு நீங்க சவால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை அடைய போறீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகுது. வியாபாரத்தை விருத்தி செய்வீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கூட வேலை பார்க்கறவங்களும் உங்க ஒத்துழைப்பா இருப்பாங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நிம்மதியான சூழ்நிலை இருக்கு. புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. பல நாள் கனவுகள் நனவாகுது. உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது. பிள்ளைகளோட நலன்ல அக்கறை கூடும். பூர்வீக சொத்து விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஆண்களா இருந்தேனாக்கா பெண்கள் கிட்டயும், பெண்களா இருந்தேனாக்கா ஆண்கள் கிட்டயும் பழக்க வழக்கங்களை ஒரு அடி தள்ளி நின்னே வச்சுக்கோங்க. அடுத்ததான் மாதம் முழுவதும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், மாத்துரிய இடைப்பகுதியிலும் புதன் பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இதனால செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். இருந்தாலும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா நல்லதுங்கிறது கெட்டதா போகிறதுக்கு சில விஷயங்கள் நம்மளுடைய கவனக்குறைவா கூட இருக்கலாம். அதே மாதிரி உங்களை பத்தின விமர்சனம் உருவாகும்.
ஏன்னா, எல்லார் வாயும் நம்மள நல்லதா சொல்லாது. நம்ம எவ்வளோதான் வந்து அதாவது தெய்வங்களுக்கே சில விமர்சனங்கள் இருக்க தான் செய்யுது. சோ, அது பெருசா எடுத்துக்காதீங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு. குறிப்பா குடும்பம், கௌரவம், பிள்ளைகள், அவங்களுடைய நலன், எதிர்காலம் இதையெல்லாம் யோசித்து செயல்படுவது ரொம்ப அவசியம். கை பொறந்தா வழி பொறக்கும். உங்களுடைய காயங்களுக்கும், உங்களுடைய வலிகளுக்கும் நல்ல வழி பொறந்திருக்கு. குறிப்பா சனி கொடுக்க யார் தடுப்பாங்கிற மாரி, சனி இருக்க எவன்டா உங்கள தொடுவாங்கிற மாதிரி சனி பகவான் உங்கள பார்த்து நிக்கிறாரு. பாதுகாப்பா நிக்கிறாரு. இவரால எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது தான். அது மட்டுமா ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். குடும்பத்திலயும் சரி, உடைய உற்றார் உறவுக்காரர்கள் வழியிலும் சரி, எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் விடுபடுவதனால, நிறைவான மன நிம்மதியோட வலம் வரப் போறீங்க. அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும். அடுத்தது உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம். பிப்ரவரி மாதம் 5, 6 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க, ஜனவரி மாதம் 18, 23, 27, பிப்ரவரி மாதம் 9 இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். செந்தூர் வேலனை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும். சோ, இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரங்களும் சரி, தை மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு தாறுமாறான வளர்ச்சியை தரக்கூடிய மாதமா தான் இருக்கு. மேலும் பொதுப்படியா சொன்னாக்க, இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படிங்கிறது, ஜனவரியில 18, 21, 24, 27, 30, பிப்ரவரி மாதம் 2, 7, 11 இது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எப்ப தொடங்கி எப்ப முடியுதுனாக்க, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி காலை முதல் 5ஆம் தேதி முழுவதும் 6ஆம் தேதி மாலை வரைக்கும் இருக்கு. சோ, இந்த 3 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்க 4, 6 நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை மற்றும் விஷ்ணு பெருமானை வழிபாடு செய்யணும். அதாவது பரிகாரமா வழிபாடு சொல்லணும்னா புதன்கிழமைகள் தோறும் விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வதும், வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை அதிகமா கொடுக்கும். சோ, 100க்கு 100% தை மாதம் கன்னி ராசிகர்களுக்கு அளவில்லாத அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுத்திருக்கு. பயன்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.